முகம் தெரியா ஆன்மாக்கள். வணக்கம் நண்பர்களே. ஆரி ஓகே பேபியின் பாட்காஸ்டில் மற்றொரு அத்தியாயம். யாரோ ஒருத்தர், முகம் தெரியாத ஒருத்தர் முதல் தடவையா நம்மக்கிட்ட தான் கஷ்டத்தை சொல்லும்போது நாம் எப்படி கேட்குறோம்? எல்லாரும் நம்மவங்க தான் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வச்சு தான் ஆரி ஓகே பேபி பிளாட்ஃபார்மை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். கன்னட மொழியோட வசன இலக்கியத்தில் பசவண்ணா சொல்கிறாரு, எல்லார துக்க நன்னதே, அதாவது எல்லோருடைய துக்கமும் என்னுடையதே. எல்லோருடைய துக்கமும் என்னுடையதுன்னு நினைக்கும் போது அங்கே ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறவர் யாருமே இல்லை. ஒரு முக்கியமான பாயிண்ட், தெரியாதவங்க கிட்ட பேசும்போது ஒரு சேஃப்டி இருக்கு. ஏன்னா அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, காசிப் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனில் பார்த்து ஏன் இப்படி என்னன்னு விசாரிக்க மாட்டாங்க. மலையாளத்தில் இருக்கிற பழமொழி மாதிரி தான், அறியாதவன்டே பறஞ்சால் மனசு பாரமில்லாதாகும், தெரியாதவர்கிட்ட சொன்னா மனசு லேசாகும். அப்போ ஒரு லிசனரா நாங்க என்ன பண்றோம்? முதல்ல ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருப்போம். பகவத்கீதையில சொன்ன மாதிரி, சமோ அகம் சர்வபூதேஷு, எல்லா உயிர்களிலும் நான் சமம். நாங்க கேட்கும்போது பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்காதவன், ஆண், பெண், இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரும் சமம்னு நினைப்போம், நினைக்க சொல்லியிருக்கோம்.